அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவோட உளுத்தம்பருப்பு சேர்த்து சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக எல்லோரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். உளுத்தம்பருப்பை ஒரு கப்பில் மாற்றி வாஷ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு மணி நேரம் இதை அப்படியே ஊற விட்டுறலாம். ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதே சைஸ் கப்லேயே பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1.5 கப் எடுத்துருக்கோம். இது ரெண்டும் சேர்த்து அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இங்கே பேன் ரெடியாக இருக்குது. இப்போ இதில் ஃபஸ்ட் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். 3 கப் தண்ணி, 1.5 கப்புனா அதே அளவுக்கு 3 கப் தண்ணி தான் ரேஷியோ, நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் விட போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இதிலே விட்டுடலாம். தேவையான அளவு உப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு, அரிசி மாவு, உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான டிஃபன் ரெசிபி. மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த தண்ணி லேசாக ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சா கோதுமை மாவு, அரிசி மாவு இதில் ஆட் பண்ணி நம்ம கிளற போகிறோம். ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு எல்லாமே சேர்ந்து கொதி வரணும். இந்த டைமில் நம்ம ஃபஸ்ட்டு கோதுமை மாவு உள்ளே ஆட் பண்ணி கிளற ஆரம்பிக்க போகிறோம். இந்த மாதிரி சேர்க்க சைட் பை சைடாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கட்டி தட்டிகளும் இல்லாமல் அது சேர்ந்து வரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்து கைவிடாத கிளறி விட்டுட்டே இருங்க. அதே மாதிரி நம்ம எடுத்து வச்ச அரிசி மாவு அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கோதுமை மாவு, அரிசி மாவுக்கு இந்த தண்ணி சரியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலக்க கொஞ்சம் டைம் ஆக பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியாக இந்த மாதிரி வரணும். பேனில் ஒட்டாமல் வரணும். இதுதான் சரியான பதம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் லேசாக இப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். டைம் ஆகி ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல இறுகி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இது நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், மாற்றிட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தோடனே நீங்கள் ஒரு உருண்டையாக இந்த மாதிரி லேசாக கையில் எடுத்து நடுவில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்படியே நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்தது. நம்ம ஆற வச்சதுக்கப்புறம் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் எந்த ஷேப்னாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரேடியாக ரவுண்டாக உருட்டுறதா இருந்தாலும் உருட்டிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். இப்போ நான் எங்களுக்கு 2 பிளேட் வந்தது. ரெண்டே என்ன பண்ணுறோன்னா ஸ்டீமர் பிளேட்டில் நல்லா வச்சு செட் பண்ணிவிட்டு மூடி வச்சாச்சு. மிதமான சூட்லேயே ஒரு 10 நிமிஷம் ரெடியாகி வரட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே உளுத்தம்பருப்பும் அருமையாக ஊறி வந்தாச்சு. அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல மிக்ஸி ஜார், இது தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜார் தான். அதிலே நாங்கள் இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஊறின உளுத்தம்பருப்பை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே சின்ன பச்சை மிளகாவில் ஒரு பச்சை மிளகா நீங்கள் எடுத்துக்கிற உளுத்தம்பருப்புக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிடுங்க. கூடவே கொஞ்சம் ஜீரகத்தையும் சேர்த்துருவோம். ஒரு துண்டு இஞ்சியை வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிவிட்டு உளுத்தம்பருப்புக்கு தனியாக இப்போ நம்ம உப்பு போட போகிறோம். ஆல்ரெடி நம்ம அந்த கோதுமை மாவு, அரிசி மாவுக்கு உப்பு போட்டுட்டோம். இப்போ இதுக்கு மட்டும் தனியாக ஆட் பண்ணி இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயாச்சு. ஸ்டீமர் பிளேட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். எல்லாமே சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. பிளேட்ஸை எடுத்து வெளியே வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஒன்று எடுத்து ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். கோதுமை மாவையும் அரிசி மாவையும் சேர்த்து அருமையாக ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் ஹீட்டானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க. கூடவே இப்போ நம்ம இதில் எள்ளு சேர்த்துக்க போகிறோம். இன்னும் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். கருப்பு எள்ளு இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெள்ளை எள்ளு இருக்கிறனால அதை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு கலந்துருங்க. உளுத்தம்பருப்பை நான் போடலை, ஏன்னா அதை நம்ம ஊற வச்சு அரைச்சனால உளுத்தம்பருப்பை நான் தாளிக்கலை. இந்த எள்ளு, கடுகு எல்லாம் வெடித்து ரெடியானதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி அதெல்லாம் அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். அதை அப்படியே சேர்த்து கிளறி விட்டுக்க போகிறோம். டைம் ஆக பார்த்தீங்கன்னா அந்த உளுத்தம்பருப்பு நல்லா அப்படி ரோஸ்ட்டாக வரும். கொஞ்சம் டைம் ஆனோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நல்லா ரோஸ்ட்டாக மொறுன்னு வரும். பாருங்கள், ஃபஸ்ட்டு சேர்த்ததுக்கு இப்போவும் உங்களுக்கு எவ்வளோ அழகாக டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு ரோஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்த அந்த பால்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இன்னும் டேஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல், வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வெறும் தேங்காய் மட்டும் போட்டு கூட நீங்கள் இறக்கிடலாம். ஒரு டேஸ்ட்டுக்காக இட்லி பொடி போட்டுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். நீங்கள் அப்படியே குலுக்கி விட்டிங்கனாலே எல்லாத்தோட ஒன்றோட ஒன்று நல்லா பைண்டாகி வந்துடும். மெதுவாக அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா சேர்ந்து செட் ஆகி வரும். ஒரு 5 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நல்லா செட் ஆகி ரொம்பவே அருமையாக நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள்,
எல்லாத்தோட அந்த இட்லி பொடி தேங்காய் எல்லாம் பைண்ட் ஆகி பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். கோதுமை மாவில் இப்படி கூட நீங்கள் புதுவிதமாக டிஃபனை செய்யலாம். இதுக்கு சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் தேங்காய் சட்னி தான் பண்ணியிருக்கோம். அதை இதோட வச்சு சாப்பிட்டா காம்பினேஷனே ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்கள் வந்து தொக்கு, தக்காளி சட்னி, வேர்க்கடலை சட்னி அந்த மாதிரி எது வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உளுத்தம்பருப்பு 1 hour ஊறுற டைம் தான் இன்ஸ்டண்ட்டாக அந்த டிஃபனாக பண்ணிடலாம். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.